வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று செப்டம்பர் 7ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 878ஆம் ஆண்டில் திக்குவாயர் லூயி மேற்கு பிரான்சியாவின் மன்னராக 8ஆம் யோவான் திருத்தந்தையால் முடிசூடப்பட்டார். 1571ஆம் ஆண்டில் நோர்போக்கின் 4வது கோமகன் தோமஸ் அவார்டு இங்கிலாந்தின் 1ஆம் எலிசபெத்தை கொலை செய்ய சதி முயற்சியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டார். 1652ஆம் ஆண்டில் 15,000 ஆண் சீன விவசாயிகளும் துணை இராணுவ குழுக்களும் சீன குடியரசில் டச்சு ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். 1695ஆம் ஆண்டில் முகலாயர்களின் கஞ்சி சவாய் கப்பலை ஆங்கிலேய கடற்கொள்ளைக்காரர் ஹென்றி இவரி கைப்பற்றினார். இதுவே வரலாற்றில் மிக பெரும் கப்பல் கொள்ளை என கருதப்படுகின்றது. 1870ஆம் ஆண்டில் ஸ்பானியாவின் வீகோ அருகே பிரித்தானிய அரசு கடற்படையின் கேப்டன் என்ற போர்க்கப்பல் மூழ்கியதில் 500 பேர் உயிர் இழந்தனர். 1911ஆம் ஆண்டில் இலுவா அருங்காட்சியகத்தில் இருந்து புகழ்பெற்ற மோனா லிசா ஓவியத்தை திருடியதாக சந்தேகத்தின் பேரில் பிரெஞ்சு கவிஞர் கியோம் அப்போலினோ கைது செய்யப்பட்டார். 1921ஆம் ஆண்டில் கத்தோலிக்கரின் மரியாயின் சேனை என்ற அமைப்பு டப்ளின் நகரில் ஆரம்பிக்கப்பட்டது. 1923ஆம் ஆண்டில் பன்னாட்டு காவல் அகம் இன்டர்போல் ஆரம்பிக்கப்பட்டது. 1929ஆம் ஆண்டில் ஃபின்லாந்தில் குரூஸ் என்ற பயணிகள் கப்பல் மூழ்கியதில் 136 பேர் கொல்லப்பட்டனர். 1940ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் நாஜி ஜெர்மனி பிரித்தானிய மக்களை அச்சுறுத்தும் வகையில் லண்டன் மாநகர் மீது 300 டன் வெடிகுண்டுகளையும் 13,000 எரிகுண்டுகளையும் 50 நாட்கள் தொடர்ந்து வீசியது. 1943ஆம் ஆண்டில் டெக்சாஸில் உணவு விடுதி ஒன்றில் இடம்பெற்ற தீ விபத்தில் சிக்கி 55 பேர் உயிர் இழந்தனர். 1953ஆம் ஆண்டில் நிகிட்டா குருசேவ் சோவியத் ஒன்றிய பொது உடைமை கட்சியின் முதல் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1965ஆம் ஆண்டில் இந்தியா பாகிஸ்தான் போரில் இந்திய எல்லையில் தனது படைகளை குவிக்கப் போவதாக சீனா அறிவித்தது. 1977ஆம் ஆண்டில் பனாமா கால்வாய் தொடர்பாக பனாமாவுக்கும் ஐக்கிய அமெரிக்காவுக்கும் இடையில் உடன்பாடு எட்டப்பட்டது. 20ஆம் நூற்றாண்டின் இறுதியில் பனாமா கால்வாயின் கட்டுப்பாட்டை பனாமாவுக்கு கையளிப்பதாக அமெரிக்கா உறுதி தந்தது. 1988ஆம் ஆண்டில் சோவியத் மிர் விண்வெளி நிலையத்தில் 9 நாட்கள் தங்கியிருந்த ஆப்கானிஸ்தானின் 1வது விண்வெளி வீரர் அப்துல் அகாது மொஹமன் சோயுஸ் விண்கலத்தில் பூமிக்கு திரும்பினார். 1999ஆம் ஆண்டில் ஏதென்ஸில் இடம்பெற்ற 6 ரிக்டர் அளவு நிலநடுக்கத்தினால் 143 பேர் கொல்லப்பட்டனர். 1999ஆம் ஆண்டில் இலங்கை இராணுவத்தினரால் யாழ்ப்பாணம் செம்மணியில் கொல்லப்பட்ட 600க்கும் மேற்பட்ட தமிழர்களின் புதைகுழி விவரம் தெரிய வந்தது. 2011ஆம் ஆண்டில் ரஷ்யாவில் இடம்பெற்ற விமான விபத்தில் லோகோமோட்டிவ் யாரோஸ்லாவ் பனிஹாக்கி அணியின் அனைத்து வீரர்கள் 43 பேர் உயிர் இழந்தனர். 2017ஆம் ஆண்டில் தெற்கு மெக்சிகோவில் சியாப்பஸில் இடம்பெற்ற 8.2 அளவு நிலநடுக்கத்தில் 60 பேர் உயிர் இழந்தனர். மேலும் செப்டம்பர் 7ஆம் நாளானது பிரேசில் நாட்டின் விடுதலை தினமாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும்.
நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிறிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.